கர்நாடகாவில் மட்டும் கடந்த வருஷத்தில் 90% ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் எதனால் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவர் ஸ்பீட் அப்படின்ற ஒரு காரணத்தினால அப்படின்றத இப்போ ரீசெண்டாக வந்த டேட்டாபேஸில் தெரிய வருது. ஸோ இதனால் இப்போ அவங்க எடுத்திருக்க அதிரடி முடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அதாவது அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவங்க அலோக் குமார் அப்படின்றவர் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து எந்த வெஹிக்கல் 120 km/h மேலே போகிற வெஹிக்கலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அவங்கள எஃப்ஐஆர் போடுவோம் அப்படின்றத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். இதுக்கான பேசிக் ரீசன் ஜூலை 25 கிட்டத்தட்ட பெங்களூர் டு மைசூர் ஹைவேல இருக்கக்கூடிய ஒரு நாள் மட்டுமே 155% வந்து 130 km/h மேலே போயிருக்காங்க. ஸோ இதனால் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்பீட் லேசர் கன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் எந்த வெஹிக்கல் 130 km/h மேலே போனாலும் அதை ட்ராக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதோட நம்பர் பிளேட் ரெக்கக்னைசேஷன் அதை வந்து கேமரா மூலமாக அதை ரெக்கார்ட் பண்ண பண்ணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.